ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வெப் டிசைனிங்கில் வந்து HTML 28th வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா வந்து எனக்கு ஒரு டிசைன் இருக்குங்க, அது வந்து வேறு மாதிரி எனக்கு வேணும் சார், அது இன்க்ரீஸ் ஆகணும்னா ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்க. சார் நான் வந்து என்னுடைய சிக்னேச்சரை நான் வரையணும்னு ஆசைப்பட்றேன் சார், ஏதோ டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் வந்து கைப்பட எழுதுன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி கொண்டு வர போகிறீங்க? அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஸ்ட்ரோக்கெல்லாம் அவுட் சைடில் வந்து டிசைன் கொடுக்கணும், டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாங்க. நான் ட்ராயிங் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது? பிக்சல் மேனிப்புலேஷன், இந்த இடத்துல எனக்கு ஒரு டிசைன் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு டிசைன் வேணும், பிக்சல் மேனிப்புலேஷன்ஸ். அண்ட் ஃபைனலாக காம்போசிட்டிங்னா என்னோடய கலர்ஸ் எல்லாம் மாற்றுறதுங்க, சரிங்களா? கிரே ஸ்கேல் இமேஜ் அந்த மாதிரி மாற்றுறேன். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்கேல் நான் எடுத்துக்கிறேங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறேங்க, ரொட்டேட் எடுத்துக்கிறேங்க, சரிங்களா? இதெல்லாமே ட்ரான்ஸ்லேட், செட், ட்ரான்ஸ்ஃபார்ம், அஞ்சுமே பார்த்துடலாமே என்ன போயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆகுதுங்க. ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கேல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிசைன் இருக்குது, அதை விட ஸ்கேல் பண்ணி இன்னும் பெருசாக்கு, அதை விட டிசைன் பண்ணி இன்னும் பெருசாக்கு, அதை விட டிசைன் பண்ணி இன்னும் பெருசாக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதை விட டபுள் மடங்கு பெருசாக்கிக்கிட்டே வரோம். அதான் உங்களுடைய ஸ்கேல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னா வந்து இப்படி இருக்கிறது இப்படி சாய்ச்சிடு, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறத கொஞ்சமாக சாய்ச்சிடு, அதை ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஸ்கேல் மெத்தட் நான் போட்டுருக்கேன் பாருங்கள். விக்கிடிகி கேன்வாஸ் இருக்கு இல்லையா? விக்கிடிகி கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேன்வாஸ், அந்த விக்கிடிகி கேன்வாஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே கொடி தாங்க, 2D பண்ணிவிட்டேன், ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள் பண்ணிவிட்டேன், ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஸ்ட்ரோக் போட்டேன், அதை ஸ்கேல் பண்ணி திரும்ப ஸ்ட்ரோக் ரெக்டாங்கிள் பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணி திரும்ப பண்ணு, ஸ்கேல் பண்ணி திரும்ப பண்ணு, அப்படியே ஜிஜின்னு பெருசாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேங்க. அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ரொட்டேட் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொட்டேட் பண்ணும். ஸோ நம்மளோட இமேஜ் இப்படி இருக்கிறத அப்படி ரொட்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து அந்த இடத்துல நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் 30 டிகிரி 40 டிகிரி அப்படின்ற மாதிரி 0லேருந்து 360 டிகிரியில் எந்த ஆங்கிள் வேணுங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. அடுத்து ட்ரான்ஸ்லேட்டிங்னா வந்து கலரே மாற்றணும், இவன் அவனாக மாறிட்டான், ஓகே, இந்த கலரில் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் அந்த கலராக மாறிச்சு, ட்ரான்ஸ்லேட்டிங். அடுத்து செட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றங்கள். அந்த உருமாற்றங்கள் வரும்பொழுது பாங்க, இது வந்து இப்படி இருக்கணும், இது இன்னும் பெருசாக இருக்கணும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், இந்த டிசைனில் தெரிஞ்சு இருக்கணும், இதெல்லாம் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற மெத்தட் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மும் இந்த செட் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஓவரால் ரிலேட்டடாக இருக்குங்க. அடுத்து டெக்ஸ்ட் பார்க்கலாங்க. ஃபாண்ட் ஸ்பெசிஃபை பண்ணலாம், டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்டை பண்ணலாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துலாமே என்ன போயிருக்கு. டெக்ஸ்ட் அலைன் பண்ணலாம், டெக்ஸ்ட் பேஸ் லைன் ப்ராப்பர்ட்டி, ஃபில் டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டு, மெஷர் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குங்க. ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா வந்து நாம் வந்து ஃபாண்ட்டை நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். உனக்கு என்ன ஃபாண்ட்டுப்பா வேணும்? எனக்கு ஃபாண்ட் இட்டாலிக்காக இருக்கணும், ஸ்மால் கேப்ஸ்லாம் இருக்கணும், போல்டாக இருக்கணும், 12 பிக்சல், டைம்ஸ் நியூ ரோமனாக இருக்கணும். அது மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நம்மளோட ஃபாண்ட் என்ன மாதிரி வேணுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க, சரிங்களா? ஒரு வெப் டிசைனில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தாங்க. ஓகே, அது வந்து அலைன் ஆகிறது எப்படி இருக்கணும்? சென்டராக இருக்கலாம், லெஃப்டாக இருக்கலாம், எப்படி இருக்கணும் உனக்கு அலைன்மெண்ட்டு அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் ஸ்டார்ட்னா இப்படி இருக்கும், எண்டுனா இப்படி இருக்கும், லெஃப்ட்னா இப்படி இருக்கும், சென்டர்னா இப்படி இருக்கும், ரைட்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுங்க. டெக்ஸ்ட் பேஸ் லைன் ப்ராப்பர்ட்டினா என்ன? எந்த இடத்துல வந்து உனக்கு லைக் எழுத்து மேலே இருக்கணும் கீழே இருக்கணும் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுங்க. ஓகேவா? அந்த எக்ஸு ஸ்கொயரு ஒய் சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்க, H2O சப்ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு மேலே வரணுமா கீழே வரணும் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் பேஸ் லைன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபில் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஏதோ ஃபில் பண்ணணும், கலர் வச்சு ஃபில் பண்ணுறேன். ஓகே, என்ன கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஃபில் டெக்ஸ்ட்டு விக்கிடிகி 10,20 அப்படின்னா ஃபில் டெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ கிரேடியெல்லாம் செட் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னா என்ன? டெக்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வெளியில் இருக்கிற எழுத்து, அந்த எழுத்துக்கு வெளியில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகேவா? பாருங்கள், இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு நான் இப்படி போட்டிருக்கேன், இது ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. மெஷர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னென்னா வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம்,
அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோன்றது ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது மெஷர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டெக்ஸ்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இமேஜ் டிராயிங். நான் வந்து ஒரு இமேஜை வந்து வரையணும்னு ஆசைப்பட்றேன் சார். அப்போ என்ன சார் பண்ணலாம்னா இந்த ட்ரா இமேஜ் அப்படின்றத வச்சு நம்ம இமேஜை வரைய முடியும். ஸோ இந்த இமேஜை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகே, என்னோடய கேன்வாஸ் ஏரியாவில் போய் வரைஞ்சிருவோங்க. அது ட்ரா இமேஜ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பிக்சல் மேனிப்புலேஷன் பார்த்துட்ருக்கோம். பிக்சல் மேனிப்புலேஷன் என்ன? பிக்சல்னால் வந்து ஒரு பிக்சரில் இருக்கிற ஒரு புள்ளி, அதுதான் பிக்சல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு புள்ளியை தான் நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறோங்க. ஓகேவா? ஸோ பிக்சலில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம், இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? முதல்ல வந்து இமேஜ் டேட்டா வித் ப்ராப்பர்ட்டி. அந்த இமேஜுடைய வித்து எவ்வளோ இருக்குன்றதை டீட்டெயிலாக எடுக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இமேஜ் வித்துடைய டேட்டா எவ்வளோ பெருசு இருக்குன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கலர் எதனா கொடுக்குறோம்னா கொடுத்துக்கலாம். இது இமேஜ் வித் ப்ராப்பர்ட்டிங்க. இமேஜ் டேட்டா ஹைட்டுங்க. ஸோ இமேஜ் டேட்டா ஹைட்னா வந்து இந்த ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணி எடுக்கிறதுங்க. அடுத்து வந்து இமேஜோட டேட்டா ப்ராப்பர்ட்டி. அந்த இமேஜில் இருக்கிற டேட்டாவுடைய டேட்டா கலரை நம்ம எடுக்க முடியும். அங்கே வந்து ஏதாவது நம்ம விஷயத்தை செட் பண்ண முடியுங்க. அது டேட்டா ப்ராப்பர்ட்டி. ஒரு இமேஜ் இருக்குது, அந்த ஒவ்வொரு பிக்சல்லையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணு முன்னாடி பார்த்தோம், இவ்வளோ வித்துக்கு பண்ணு பின்னாடி அடுத்தது பார்த்தோம். இந்த என்ன டேட்டா போடுறது அது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. க்ரியேட் இமேஜ் டேட்டா. ஓகே, க்ரியேட் இமேஜ் டேட்டானா ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் க்ரியேட் இமேஜ் டேட்டா. க்ரியேட் இமேஜ் டேட்டா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் இமேஜ் டேட்டானா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வித்து ஹைட்டு அனதர் இமேஜ் டேட்டா ஆப்ஜெக்ட்டுங்க. மற்ற ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து எடுத்து நம்ம இங்கே அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே க்ரியேட் இமேஜ் டேட்டான்னு சொல்லுவாங்க. கெட் இமேஜ் டேட்டா, இதில் இருந்து இமேஜ் நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கிறதாங்க கெட் இமேஜ் டேட்டா. பாங்க இதிலேருந்து எடுத்து இங்கே இங்கேருந்து எடுத்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்தது புட் இமேஜ் டேட்டா. கெட்டும் புட்டும் ஒன்று தானுங்க. ஸோ இங்கே எடுத்தேன் அங்கே போட்டேன். ஸோ கெட்டு புட்டு கெட்டு க்ரியேட்டு என்ன வேணால் நீ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இமேஜ் பிக்சல்ஸில் பண்ணுற மேனிப்புலேஷன்ஸ். அண்ட் ஃபைனலாக குளோபல் ஆல்ஃபா ப்ராப்பர்ட்டி, குளோபல் காம்போசிட் ஆப்ரேஷன் ப்ராப்பர்ட்டின்னு 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து ட்ராயிங் எஃபெக்ட்ஸ் தாங்க. ஓகே, என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து அந்த ஆல்ஃபான்றது என்னது ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இது இல்லாமல் ஆல்ஃபா, பீட்டா அப்படின்ற மாதிரி காமானு 6 வேல்யூ இருக்கும் ஒரு இமேஜுக்கு. அந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அந்த இமேஜோடைய கலர்ஸை நம்ம மாற்ற முடியும். எவ்வளோ வேணால் ஃபைன் டியூன் பண்ணிட்டு வரலாங்க. இது எல்லாமே குளோபல் ஆல்ஃபா ப்ராப்பர்ட்டி மூலமாகவும் குளோபல் காம்போசிட் ப்ராப்பர்ட்டி மூலமாகவும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்கேங்க. போய் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸுங்க. ஐ திங்க் HTML மெயின் இந்த வெப் டிசைனிங் சீரிஸ் முடியுதுங்க. ஸோ ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. என்னோடய வெப்சைட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி.